தோசை, ஹாய், காய் போட்ட பின்னா, தோசை, சட்னி போட்டு குழம்பு வேண்டியா. சட்னிலாம் ஜாலியா ஊற்றக்கூடாது. காய் சாதம், காய் சாம்பார், எல்லாம் முழு தோசை. நல்லா புரட்டி வச்சு சட்னியில ஒரு முக்கு, குழம்புல ஒரு முக்கு, அப்படியே திரும்பி இந்த நைட் டைம்ல வேலையை முடிச்சுட்டு வந்து முறுமுறு தோசை, சட்னி, சாம்பார் சாப்பிட்ட பிறகுல 12 தோசை தின்னுட்டு நல்லா முறுமுறுன்னு 12 தோசை தின்னுட்டு தூங்கினா வரும்பாரு தூங்குவான். அதுவும் சூப்பரா ஒன்று இருக்கு. என்னன்னா கறி குழம்புக்கு சாப்பிட்றது ஒன்று இருக்கு. வெஜ்ஜு குருமாக்கு சட்னி, வெஜ்ஜு குருமா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, முறு தோசை வெஜ்ஜு குருமா அவ்வளவுதான் நல்லா இருக்கும். கறி குழம்பு கம்மியா இருக்கும். கறி குழம்பு தோசை அடிச்சுக்க முடியாது எதுவுமே. சொல்றேன். அப்புறம் நாட்டு நடப்பலாம் பிறகு நோ பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் என்னத்தை தான் பேசுது. வளர்ந்தவங்களே போட்டு மிதிக்கிறாங்க, நாமெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அமைதியா முறு தோசை குழம்புல கரட்டி போட்டுட்டு அடிச்சாதான் நல்லா. தரமாட்டேன்னு யார கேட்டா நாத்தரம் வாங்க. எத்தனை தோசை வேணும்? நானே 12 தோசை தின்பேன். உங்களுக்கு எத்தனை தோசை? நானே கொடுக்க மாட்டான், சும்மா சொல்லுவான் தருவேன். தரலாம் மாட்டான். நான் தரேன் வாங்க. முனையே சொன்னதுதான். நல்லா புரட்டி போட்டு அடிச்சாப்பணும். தோசையா இட்லியான்னு வச்சுக்கோங்க, இட்லி நல்லாதான் இருக்கும். இட்லிக்கு சுட சுட சாப்பிட்டாதான் குழம்பு, சாம்பார், குடல் குழம்பு. இட்லிக்கு குடல் நல்லா ஆட்டு குடலை சுடணும், ஒட்டிக்கணும். தட்டுல போட்டோம்னா குழம்புல ஒரு ஆவி பறக்கணும். அப்படி இட்லியை புட்டு சும்மா அப்படியே பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனா தோசைக்கு குழம்பு, சட்னி எது ஆடி போனாலும் தோசை சூடா இருந்தா அதுவும் முறுமுறுன்னு தோசைக்கு எதுவுமே சூடாக தேவையில்ல. தோசை டாபிக்கு எனக்கு வீட்டு பிடிச்சதான் நினைக்கிறேன். இது யாருதான் பேசுறா? அதான் அரசியலும் பேசக்கூடாதுக்கா. அப்புறம் காசு எப்படி சம்பாதிக்கணும்? நாங்களே காசு சம்பாதிக்கிறது இப்ப யூடியூப் தான், வேற வழியே இல்லை. எல்லாம் பாக்குறீங்க, லைக் போட்டுருங்க. ஆன்லைன்ல தான் சம்பாதிக்கிறானுங்க எல்லாம். யூடியூப்ல கேமரா இருந்தாலே போதும். சின்ன பசங்க, காலேஜ் பசங்க சம்பாதிக்கிறாங்க. சந்தோஷம். நம்ம எழுதல் வச்சு பண்றோம், அதான் நல்லா இருக்கட்டும். சரி, நாம ஒரு முயற்சி பண்றோம். இது மூலியமா ஏதாவது காசு வருதான்னு பார்க்கலாம். சும்மா நம்மளுக்கும் ஆசை இருக்காதுங்க. காசு வேணுமா? காசு இல்லாம நல்லா இருக்குமா இருக்குது பார்ப்போம். ஆனா இந்த யூடியூப்னு ஒண்ணு எல்லார் கையிலயும், இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததுல இருந்து உலகமே ஒரு பக்கம் வேற ஒரு பக்கம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் முடிச்சுன்னு வேலைக்கு தான் போத்தாங்க. கேமரா வாங்கி கொடுத்தா போதும், சேனல் ஆரம்பிச்சு பணக்கார ஆயிரம். அவ்வளவுதான். உட்காந்து ஏதோ ஒரு ரிவ்யூ பத்தி, போனை பத்தி, வாட்டர் பாட்டில் பத்தி, இந்த சாம்பாரை பத்தி, அந்த சட்னி பத்தி, தோசையை பத்தி, எதையோ ஒரு பத்தி பேசிட்டே இருந்தாலே போதும், நல்லா சம்பாதிக்க. ஒரு கேமரா தான் ஹை குவாலிட்டி. யாருங்க லோ குவாலிட்டி கேமரா? நான் என்ன அப்டேட்டே ஆகல. நாங்களே எந்த கேமரால நாங்களே போன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அவங்களும் எந்தெந்த லெவல் கேமரா போயிட்டு சினிமாவில் எடுக்கிற கேமரால ஷூட் எடுத்துக்கிறாங்க. இந்த குவாலிட்டி தான் திரும்ப பார்க்கவே மாட்டீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. லைக் போட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமா, எங்கிட்ட இருக்க கேமராவும் சம்பாதிக்கிறாங்க. உண்மைதான் சொல்றேன், நாங்களும் கொஞ்சம் சம்பாதிக்கிறோம். எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஏன் இப்பெல்லாம் கல்யாணம் இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற
கல்யாணம் பண்ணா யூடியூப் தானே ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல டுயட் சாங், காமெடி, கண்டென்ட் கிரியேட்டர், அப்படியே வந்து அவார்டு, பிஹைண்ட் அவார்டு அப்படியே இந்த ஒரு நாள் கிடைச்சா மாப்பிள்ள வேற பார்க்கறதால யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைப் வச்சுக்காத யூடியூப்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி விட்டா பொண்ணும் அதே மாதிரி தான் இருக்கும். யூடியூப் ரீல்ஸ் பண்றதுன்னு அப்ப மாப்பிள்ளைக்கு பொண்ணு செட் ஆகுமா? அப்ப அந்த மாதிரிதான் மாப்பிள்ளை தேர்வுன்னு கண்டிப்பா கொடுப்பாங்க. என்னம்மா நீங்களே போட்டுக்கோமா, கொஞ்ச நாள் பேச விடுமா, சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 11 ஆகுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. நாங்க இப்பதான் தோசை போட்டு சாப்பிட்டு இருக்கோம். வேலைக்கு இப்பதான் போயிட்டு வரோம். உங்களுக்கு தான் டைமிங் முடியறதுக்காக வீட்டுக்கு வரதுனா கண்டிப்பா 11 ஆயிடும். ஒரு செகண்ட் சொல்லவே முடியாது. 12 கூட ஆகும். சாப்பிட்டு தூங்குறதுக்குலாம் 1:30 ஆயிடும். நீங்க எத்தனை மணிக்கு படுத்து தூங்குறீங்க சாப்பிட்டுங்கிறதும் வழக்காம கம்மாங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு. நாங்க எல்லாருமே 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருணுமா. 7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்குனுங்க. ஆனா வில்லேஜ் சைட்லாம் ஒரு அளவுக்கு எல்லாமே அப்படிதான் என்ன பண்ணீங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டே, சிவா வீட்டுக்கிட்டே, அவங்க வீட்லயே அப்படிதான் 8 மணி 7 மணிக்கு தான் வீட்டுல சாப்பிட்றாங்கடா. 7 மணி நேரம் சாப்பிட்டு 8 மணி நேரம் தூங்கிடுறாங்களாம். காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு தான் எழுந்திருவாங்க. பார்த்து நாமெல்லாம் 11 திங்கிறது. இந்த சிட்டி லைஃப் வேற டோட்டலா. வில்லேஜ் லைஃப் சென்னைக்கு போன போது கிண்டியில 2-3 மணி அந்த கிண்டி பாலத்துக்கு அடியிலடா 2-3 மணி வரையும் அவ்வளவு பேர் என்னடா பண்றானுங்க, முடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ணாத்துல பிரியாணி, பணம் சம்பாதிக்கணும், ஐடி கம்பெனி வேலை பாக்குறாங்க. பணம் தான் முக்கியம், என்ன பண்ண முடியும். வேற ஒண்ணும் இல்ல, 8 நிமிஷம் ஆனா பணம் அதிகமா இருக்காங்க. 11:28 ஆரம்பிச்சேன். இப்போ 11:34. அப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? 6 நிமிஷம் ஓடிடுதா? இன்னும் 38 நிமிஷம் ஆகும்டா. காசுக்காக தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்க. சத்தியமா அப்படிலாம் இல்ல, அதுதான் நினைக்கிறேன். தோசையும் அதே போல முடிஞ்சிருக்கு. சாப்பிட தோசையும் இல்ல, என்ன கேரட் வேணா இருக்கு. இல்ல நீங்க ஐ லைக் ஒன்லி நான்வெஜ், நோ வெஜ். நான்வெஜ் தான் இருக்குங்க, கேரட் தான் இருக்கு சாப்பிடலாம். என்னைக்குதான் நம்ம எல்லாம் வாழ்க்கை மாற போகுதுன்னு பல பேர் பல கனவுல சுத்திட்டு இருக்காங்க. அந்த கனவுல நாங்களும் இந்த மாதிரி ஒரு கனவுல சுத்திட்டு இருக்கவங்க நாங்களும் 2 பேரு. எப்பயாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறிடாதான் நாம நினைச்ச மாதிரி அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா போறாரா அவரை வெளியே பேசுறாங்க. உண்மைதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கே வந்து தோணும் நம்ம வாழ்க்கை இப்படிலாம் மாறாதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல. ரொம்ப நாம ஒண்ணு அம்பானி, டாடா பிள்ளைலாம் ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு சொந்த வீடு, ஒரு தொழில் அப்படியே இருந்துகிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வாடகை வீட்டுல இருந்து முதல்ல தப்பிக்கணும். அதுதானே. வாடகை மட்டும் கொடுக்காதீங்க, வாடகை கொடுக்காதீங்கன்னா அப்புறம் ஹவுஸ் ஓனர் வெளியே துரத்திடுவாங்க. சொந்த வீடு வாங்குங்கிற வாடகை மட்டும் கொடுத்து பழைக்காதீங்க. சேர்த்து வச்சு சொந்த வீடு வாங்க. சொந்த வீடுல இந்த உலகத்துல சொந்த வீடு மட்டும் இல்லைன்னா ஒரு அனாதை நிஜமான அப்படிதான் போயிரு. நான் வாடகை வீடு கட்டல 2 மாசம் கட்டினா வெளியே ரோட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ரோட்டுக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணுறதுன்னா வீட்டுலதான் இருக்கணும், வீடு இல்லை அவ்வளவுதான். வாடகை கட்டலாம் வெளியேதான், அவ்வளவுதான். அந்த லைஃப்ல உனக்குன்னு இந்த உலகத்துல ஒரு மனுஷனா இருக்கிற உனக்குன்னு ஒரு இடம் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க தான் இருக்கணும், இடமா கிடையாது. வாடகை கட்டலாம் வெளியே ரோட்டுக்கு தான் இருக்கு பாரு. ஆனா சத்தியமா சொந்த வீடு இருக்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சொந்த வீடு ஒண்ணு கட்டிடணும் வாழ்க்கையில, யாரா இருந்தாலும் சரி. அது எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளேயாவது ஒரு கொண்டாயாவது போட்டுருணும். ஏன்னா நமக்குன்னு இந்த உலகத்தை நம்ம ஒரு இடம் நமக்குன்னு ஒரு இடம் வண்டி இருக்குதா அப்படின்னு இருக்கும். செத்தாலும் சரி அங்க செத்துக்கலாம். வாடகை வீட்டுலாம் வந்துட்டு ரொம்ப எங்கேயோ போகுது. அதனால ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், சொந்த வீடுலாம் என்ன சரி. டைம் வேற கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. 11:38 10 நிமிஷம் வந்துடும்.
போதும்னு நினைக்கிறேன். 37 ஆயிடுச்சு. சரி, அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.